நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு எலிமினேஷன் ஆஃப் மிடில் மேன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கேன் டீல் டைரக்ட்லி வித் த ப்ரொசீஜர் அண்ட் வித் த அல்டிமேட் கன்சியூமர். கூட்டுறவு சங்கங்கள் நேரடியாக தயாரிப்பாளர்கள் அல்லது உற்பத்தியாளரிடம் தேவைப்படும் பொருட்களை கொள்முதல் செய்வதால் நுகர்வோருக்கு பொருட்களை குறைவான விலையில் விற்பனை செய்கின்றனர். அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து என்ன டைரெக்டாக யார்கிட்ட வந்து அவங்க வந்து பொருள் வந்து வாங்கிக்கிறாங்க, டீல் வந்து வச்சுக்கிறாங்க, ப்ரொடியூசர்கிட்ட வந்து வச்சுக்கிறதுனால கன்சியூமருக்கு என்ன பண்ணுறாங்க, குட்ஸை வந்து கம்மியான விலைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. Therefore, they are not dependent on middleman and can save the profit enjoyed by the middleman. அதே மாதிரி இதனால் இடைநிலை குறுக்கீடு என்ற பேச்சுக்கே கூட்டுறவு தத்துவத்து இடமில்லை. அதே மாதிரி மிடில்மேனுங்கிற பேச்சுக்கே என்ன வந்து கிடையாது, கோஆப்ரேட்டிவில் பேச்சு வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு குறுக்கீடு பேச்சுக்கே கூட்டுறவு தத்துவத்து இடமில்லை. இடைநிலையை அகற்றி பெறப்படும் லாபத்தை பங்கிட்டு தருவதன் கூட்டுறவு தத்துவமாகும். அதே மாதிரி இந்த மிடில்மேனை என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமருக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டேக்ஸ் கன்செஷன் அப்படிங்கிறாங்க. டேக்ஸ் கன்செஷன்னா வரி விதிப்பு, சரியா, வரி சலுகை அப்படிங்கிறாங்க. They promote the cooperative movement and also because of the fact that is a non-profit enterprises. Government provide various exception and tax concession. அரசும் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்க பல வகை வரி சலுகைகள் வழங்கி வருகின்றன. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, லாப நோக்கமற்ற அமைப்புங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸப்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரூரல் கிரெடிட் cooperative society have contributed significantly in free villager from money lenders. ரூரல் கிரெடிட்னு சொல்லி பார்த்தா ஊரக கடன். சிற்றூர்களில் வசி வரும் மக்களில் பெரும்பாலானோர் உள்ளூர் கந்துவட்டிக்காரர் மற்றும் நாட்டு வங்கியர்களின் பிடியில் சிக்கி தொகைப்பது கூட்டுறவு மீட்டு வருகின்றனர். இது மாதிரி என்ன லோக்கலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை மணி லெண்டார் இது மாதிரி வந்து இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காசை வாங்கி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இயர்லி மணி லெண்டர் யூஸ் டு சார்ஜ் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் earning of the villager will spend on payment on interest along. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்ட்டு சலுகை வட்டியில் சங்கங்கள் கடன் நல்கி அவர்களே வட்டி கொடுமையிலேருந்து மீட்டு வருகின்றனர். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, சலுகை வட்டியிலனாக்கா அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து அது அவங்கள்ட்டேருந்து கடன் வாங்குறதுலேருந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கொடுமையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மீட்டுட்டு வந்து வராங்க. அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் provide loans at cheaper interest rate and have benefit the rural community. இயற்கையின் சீற்றத்தினால் வாடும் வேளாண்மையினரையும் கடன் தள்ளுபடியின் மூலமும் வட்டி தள்ளுபடி மூலம் கடன் தவணைகளை நீடித்து வருவதன் மூலம் காத்து வருகின்றனர். அது த ரூரல் பீப்புள் வேர் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த grip ஆஃப் த மணி லெண்டர். அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட இந்த கடன் வேளாண்மை அக்ரிகல்ச்சரலுக்கும் என்ன பண்ணுறாங்க, கடன் வசதியை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி கடனுக்கு வந்து தள்ளுபடி வந்து என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கியிருந்தோன்னாக்கா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க. அதே வட்டி வீதமும் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாரி கடன் தவணைகளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ்னா என்ன, டெஃபினேஷன், அதோட பிரின்சிபல்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துருக்கோம். சரியா, இது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா படித்து வந்து எழுதி வந்து பாருங்கள். ஹோம்ஒர்க் வந்து எழுதி கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுங்கள், லேட் பண்ணாமல் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.